தான் திட்டி வெளியே விரட்டி விட்டார்கள். மீண்டும் இங்கே வந்து விட்டாரா? ஆமா, நம்ம பாசி தம்பி ஒரே தூக்கம் தூக்கிட்டாரு. பாசி தம்பி தூக்கி விட்டார். சரி, இன்னும் 2 வந்தா டைமுக்கு குடுத்துடலான்னு பார்த்தேன். வரல. தம்பி வந்துட்டாங்க அதுக்குள்ள. பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவ்ல இருக்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? டீ காபி குடிச்சாச்சா? ஹாய் சுதா அக்கா, வாருங்கள் வாருங்கள். வெல்கம் அக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம சாஜி தம்பி சொல்றாங்க. ஹாய் சுதாக்கா, வாங்க வாங்க வாங்க, வெல்கம் அப்படிங்கிறாங்க. சாப்ஜி அண்ணா வணக்கம்னு சொல்கிறாங்க. நம்ம கடலூர் அனிதா சிஸ்டர் வந்து வெல்கம் சொல்கிறாங்க உங்களுக்கு. சாப்ஜி தம்பி மஸ்கட்லேருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு மிக்க மகிழ்ச்சி தம்பி. ஹாய் டோரா சிஸ்டர், வாருங்கள். எப்படி இருக்கீங்க? அன்று ஒரு நாள் உங்களிடம் பேசினேன், பின்னர் பேச நேரம் கிடைக்கவில்லை. அம்மாவும் அதுக்கப்புறம் நான் இப்போ நேற்று போட்டேன் லைவு, ஆனால் நிறையா நம்மளுடைய உறவுகள் வரல. நான் நலம் சுதா அக்கா, நீங்கள் பசங்க அண்ணா எல்லோரும் நலமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அனிதா சிஸ்டர். டோரா சிஸ்டர் வீட்டில் அனைவரும் நலமா? என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. அனிதா செல்லம், நம்ம சாப்ஜி தம்பி வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்குறாங்க. அனைவரும் நலம் அனிதா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. நம்ம சுதாச்சலம் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் எல்லாரும் நலம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணா, பேசவில்லை, எல்லாரும் நலம். ஆமாம், நம்ம கடலூர் அனிதா செல்லம் சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணா, பேசவில்லை, எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள். வெண்டைக்காய் புளிக்குழம்பு அண்ணா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம சுதா சிஸ்டர் கூப்பிட்றாங்க. தம்பி பாசித்து அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாசித்து தம்பி, தம்பி சாப்ஜி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம்மா, ஆமாம் ஆமாம், இப்போத்தான் சுதா அக்கா வந்தாங்க, கொஞ்சம் நேரம் இருக்கிறேன், இல்லாவிட்டால் சுதா அக்காவின் மனசு கஷ்டப்படும். ஆமாம், என்னோட பெண் பிள்ளைகள் வரும்போது நீங்கள் இருந்து பேசணும்ல தம்பிகளாம். கூப்பிட்றாங்க பாருங்க, சாப்ஜி தம்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் சாப்பிட்டு விட்டேன் அனிதா சிஸ்டர், இப்பொழுதுதான் முடிந்தது. சாப்பிட்டுக்கிட்டே தான் நான் லைவ் பார்க்குறேம்மா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட சாப்ஜி தம்பி. பாசி தம்பி 2 வார்த்தை பேச வேண்டியது, பிறகு ஓடிவிட வேண்டியது. அது நெட்டு இல்லைன்னு சொன்னாங்க, நெட்டு போடலையோ என்னவோ தெரியல. சுபா அக்கா, சுதா சொல்லுங்க. சாப்ஜி தம்பி சுதா சொல்லுங்க. சுதா அக்கா, என்ன சாப்பிட்டீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க நம்ம சாப்ஜி தம்பி. நிறையா நேரம் பேசுவாங்க, விளையாடுவாங்க நல்லா. நம்ம இதில் வாணியம்பாடியிலேருந்து ஒரு அண்ணா வர்றாங்க, செம்ம அரட்டை அடிப்பாங்க லைவ்லேயே. நாங்கள் அனைவரும் நலம் தம்பி, முள்ளங்கி சாம்பார், வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம சுதாச்சலம், சென்னை போரூர்லேருந்து.